அதாவதுங்க கூட்டணி வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய லெவலில் வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் எந்த கட்சியும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. டிடிவியும் ஓபிஎஸ் அவர்களும் இன்றைக்கு வந்து தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து தனியாக நிற்க போகிறாங்களா, தனி அணியாக நிற்க போகிறாங்களா, இல்லை டிவிகேவுடன் சேர்த்து இருக்க போகிறாங்களா என்பது அவர்களது முடிவை பொறுத்து இருக்குது. தனியாக நின்னாங்க அப்படின்னா அதிமுகவினுடைய வாக்குகளை வந்து அவர்கள் வந்து சேகரித்து இந்த எலெக்ஷனுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியுடைய தோல்விக்கு பிறகு அதிமுகவை ஒருங்கிணைப்பதில் ஈடுபடலாம். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒரே சாய்ஸ் வந்து டிவிகே தான். அப்போ அந்த டிவிகேயில் போய் சேரும் பொழுது அங்கே வந்து அன்புமணியையும் சேர்த்து தான் அங்கே சேர வேண்டிய சூழல் ஏற்படும் நான் நினைக்கிறேன். எப்படி சேர்த்தாலும் இன்றைக்கி டிவிகேக்குரிய ஆப்ஷன் வந்து சீமானை கிராஸ் பண்ணி அவங்க 8% கிராஸ் பண்ணி வரணும்னா டிடிவி, ஓபிஎஸ்ஸு, அன்புமணி இவங்கெல்லாம் சேர்ந்தால் தான் டிவிகே வந்து 8% கிராஸ் பண்ணக்கூடிய லெவலுக்கே வரும். இல்லைன்னா சீமானை விட 4வது இடத்துல தான் அது இருக்கும். எனவே டிவிகேக்கு இதனுடைய கூட்டணி அமைத்தே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இல்லை என்றால் அரசியலில் காணாமல் போய்விடுவார்கள். இது வந்து இந்த அட்ரஸை தொலைக்கக்கூடிய நிலையில் தான் இந்த கட்சிகள் இருக்கிறது. எனவே வந்து இதை எப்படி அட்ராக்ட் பண்ண போகிறாங்க? அமித்ஷா வந்து இதெல்லாம் வந்து டிவிகே பக்கம் சாய விடாமல் அதிமுக பக்கம், அதிமுக என்டிஏ கூட்டணி பக்கம் கொண்டு வருவதற்கு அவரது ரஜகத துரகாதிபதிகளை பயன்படுத்தி செயல்பட போகிறாரா? இல்லை வந்து இது வேலைக்கு ஆகாது, அதிமுக கூட்டணி வேலைக்கு ஆகாது, பெட்டர் வந்து நம்ம விஜய் சப்போர்ட் பண்ணிடுவோம், மற்றவங்களெல்லாம் நீங்கள் அங்கே போங்கப்பா, நம்ம விஜய் வந்தாலும் பரவாயில்ல, 2ஆம் இடத்திற்கு விஜய் வரட்டும் என்று அமித்ஷா முடிவெடுத்து விட்டால் இவர்கள் அத்தனை பேரும் விஜய் பக்கம் சென்று விடுவார்கள். இதுதான் வந்து நடக்கப் போகிறது. எனவே வந்து 2ஆம் இடத்திற்கான போட்டியில் இப்போ வந்து எடப்பாடி, ஏடிஎம்கே, பிஜேபி வரப்போகிறதா, இல்லை டிவிகே பிஜேபியினுடைய அமித்ஷாவினுடைய ஆதரவால் டிவிகே அமைக்க இருக்கக்கூடிய கூட்டணி வரப்போகிறதா என்பதுதான் வந்து இப்போ முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.